ஐயோ, என்ன எதுக்கு இப்ப கட்டுறீங்க? சௌந்தரபாண்டி ஐயா வர வரைக்கும் நீ இப்படியே நிக்கணும். நான் எந்த தப்பு பண்ணல. என்ன ரத்தம் படம் ஏரியா? ஆமே சுமாரியா தட்டி கேட்க சரியான ஆளு நம்ம சவுந்தரபாண்டி ஐயா தான். அவருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. ரொம்ப ஒழுக்க சிலர் மாதிரி பேசுவாரு அந்த சண்முகம். அந்த ஆளையும் வர சொல்லுங்கய்யா. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இது இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லையா, இந்த ஊருக்கே அசிங்கம். உடனே அந்த சண்முகம் இங்க வரணும். ஆமாப்பா, அவர் வர சொல்லுங்க. சவுந்தரபாண்டி ஐயா உடனே இங்க வர சொல்லுங்க. ஆமா, போன் பண்ணி சொல்லுங்க. ரத்னா, இல்லை இவன் எது கட்டி போட்டுருக்கானுவ? இங்க என்ன நடக்கு? என்ன ஆச்சு உனக்கு? எங்கல இருந்த நீ? உன் தங்கச்சி அசிங்கப்படுத்தி ஊருக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்கண்ணே. எவ்வளவு உன்ன அந்த மாதிரி நிப்பாட்டினா? நம்ம அம்மைக்கு பேரு கொடுத்த மாதிரி எனக்கு பேரு கொடுத்துட்டாவ. எவன் அந்த மாதிரி பேசனா? ஏய், என்னங்க அநியாயம் இது? ஒரு வாத்தியார கம்பத்துல கட்டி வச்சிருக்கீங்க. உங்க யாருக்கு மனசாட்சியே இல்லையா? இங்க என்ன நடந்துச்சு? ரத்னா கேக்கும்ல. ரத்னா, என்னாச்சு ரத்னா? ஏன் அழுவுற? என்னாச்சு? ஏய் ஏய் ஏய், என்ன என்ன இது? என்ன கூத்து நடக்குதுங்க? வாத்தி எதுக்குல கம்பத்துல கட்டி வச்சிருக்கீங்க? எதுக்கு? எனக்கு போன் பண்ணுது ஆறு எனக்கு போன் பண்ணுது. எதுக்கு அறிவழகனை கட்டி வச்சீங்க? ஐயா, இந்த ஆளை நான் கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். கட்டி வைக்கிற அளவுக்கு அப்படி ரெண்டு பேரும் என்ன கூத்தடிச்சாங்கன்னு கேளுங்க. அதுவும் ஆள் இல்லாத ரூம்ல கதவை பூட்டுறது கூட தெரியாம பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க ஐயா. அசிங்கமா பேசாதீங்க, உங்க நாக்கல அழுகி போயிடும். அண்ணே, ஸ்கூல் கடைசி பீரியட்ல டீ வரும்னு கடைசி என்னோட ரூமுக்கு வந்து எனக்கும் அறிவுக்கும் டீ வச்சாங்க. அதுல ஏதோ கலந்துருக்காங்கன்னு அது குடிச்சதுமே ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். மயக்கம் தெளிச்சு பார்த்தா எம்பிட்டு லேட் ஆயிடுச்சு. கதவை நாங்க தட்டிக்கிட்டே இருந்தோம்னு இவங்க வந்து கதவை திறந்து விட்டுட்டு தப்பு தப்பா பேசுறாங்கன்னு. ஏமா சும்மா நிறுத்துமா. ஏதோ சினிமால நடக்கிற கதையில இங்க வந்து பேசாத. நான் தங்கச்சி, நானே தப்பு பண்ணுவேன். சண்முகம், இங்க பாரு. நிச்சயமா இங்க ஏதோ பெரிய தப்பு நடக்குது. இங்க பாரு, இவனுங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா ரத்னா மேல பழி போடுறதுக்காக தான் இங்க இம்புட்டு நடக்குது சண்முகம். அதுக்காக சட்டத்தை நீங்களா உங்க கையில எடுத்துப்பீங்களா? நீங்களா போலீஸா இல்ல இது கோர்ட்டா? இவரை புடிச்சு இப்படி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இங்க நிக்கிற ஒவ்வொருத்தனையும் புடிச்சு என்னால உள்ள போட முடியும். இன்னும் 10 செகண்ட்ல வாத்தியார் அவுத்து விடல, அத்தனை பேரும் ஸ்டேஷன் லாக்அப்ல இருப்பீங்க. அவுத்து விடுங்களே. ஏய் அவருங்கய்யா, பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, அப்ப இந்த தப்ப கண்டுபிடிச்சு இந்த ஆளை கட்டி போட்ட நாங்க கேனைங்களா? அதானே, பள்ளிக்கூட நேரத்துல நடு ராத்திரி வரைக்கும் இந்த வாத்தியும் இந்த ரத்னா டீச்சரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. இந்த அசிங்கத்துக்கு முடிவு தெரியாம அப்படியே விட்டுற சொல்றீங்களா? படிக்கிற பள்ளிக்கூடத்துல வச்சு பண்ணக்கூடாத அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு டீல மயக்கம் வந்து கலந்துட்டாங்கன்னு சினிமா கதை சொன்னா நாங்க நம்பிடுவோமா? ஆமா பிரசிடென்ட், இதுல ஏதோ தப்பு நடந்த மாதிரி இருக்கு. மாதிரி என்ன மாதிரி தப்பு நடந்திருக்கா? மாதிரின்னு தப்பு நடந்திருக்குன்னு சொல்ல. மாமனாரே, தேவையில்லாம கொளுத்தி போட்ட அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. பெரும்பையில இல்ல, நீ குரலை ஒசத்து பேச ஒரு மண்ணு பிடிக்க முடியாது. கையங்களமா பிடிச்சிருக்காவ. உன் தங்கச்சி உத்தம இல்லன்னு நிரூபிச்சிருக்காவ. யோ, என் வீட்டுக்காரிய பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. என்னால எதுவும் ஆளாளுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
இங்க எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க உங்கள யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பள்ளிக்கூடத்துல பாடம் ஒழுங்கா நடக்குதா, பசங்க ஒழுங்கா இருக்காங்கறத மட்டும் பாருங்க. எதுக்கு ஒருத்தரோட தண்ணிப்பட்ட இதுல போய் நம்ம மூக்க நுழைச்சுக்கிட்டு? ஐயா, மத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம் எங்களுக்கு வேணாம் தான். ஆனா அந்த தனிப்பட்ட சமாச்சாரம் ஸ்கூலுக்குள்ள நடந்திருக்கு. அதான் எங்க பிரச்சனையே. ஆமாங்கய்யா, ஒழுக்கக்கேடு இந்த ஸ்கூலுக்குள்ள நடந்திருக்கு. அப்படியே நாங்க விட்டுற மாட்டோம். இங்க பாருங்க, மறுபடியும் தப்பா பேசாதீங்க. நாங்க தான் சொல்றோம்ல, எதுவும் நடக்கல. சீ, வாய மூடு. நாக்க எடுத்து வச்சு அறுத்து போடுவேன். ஆற பாத்தல அப்படி பேசுத. அம்மா தங்கச்சில சூடாமணி மவ நெருப்புக்கு பிறந்தவ. இன்னொரு வார்த்தை தப்பா பேசன நசுக்கி கொண்டு விடுவேன். ஜாக்கிரதை. ஆரம்பத்துல தப்பா பேசுத. என்னையா அடிதடின்னு இறங்கினா இந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிக்கணும் தானே இவங்களை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஸ்கூல்னா பாடம் மட்டுமா, ஒழுக்கமும் சேர்த்து தான் கற்றுக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்குற டீச்சரு ஒழுக்கம் இல்லாம இருந்தா நாங்க என்ன பண்றது? இப்படி கேடு கெட்ட செயல் நடக்கிற இந்த ஸ்கூலுக்கு நாங்க இனிமே எங்க பிள்ளைங்களை அனுப்ப போறது இல்ல. யோ, வாய் குசாம பேசாதயா. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் ரத்னா எப்படிப்பட்ட புள்ளன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சண்முக குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். அவங்க அம்மா மேல இருந்த பழிய சண்முகம் தொடச்சாரு. இதோ நிக்கிறாரு சௌந்தர பாண்டிய. அவர் போட்ட பழிதான்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இப்ப ரத்னாமலையும் பழி விழுந்திருக்கு. யோ, ரொம்ப ஒழுக்க சிலர் மாதிரி பேசாதயா. ஒரே ரூமுக்குள்ள ஒன்னா இருந்துதான் நாங்க பிடிச்சிருக்கோம். யோ, வாய மூடியா. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. யோ, என்னையா சண்முகம் கட்டிங் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரா? ஓவரா வந்து கூவுற. யோ, வேணாயா. யோ, சொல்லி நிறுத்துங்கள, நிறுத்தல. வாங்கள, என்ன பண்ணுதிய? இது இந்த ஸ்கூல் மேல போட்டிருக்கிற சதி இல்லல. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு எவனோ செஞ்ச சதி இல்ல. இது என் அம்மா எப்படி உத்தமி பத்தினின்னு நிரூபிச்சனோ அதே மாதிரி என் தங்கச்சி நெருப்புக்கு பிறந்தவனு நிரூபிப்பம்ல. என் தங்கச்சி மேல பழி போட்டவன மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு வந்து இதே கம்பத்துல கட்டி வைக்கல. பாருங்களேன், இப்போ என் தங்கச்சி இங்கிருந்து நான் கூட்டிட்டு போறேன். உங்க சந்தேகத்தெல்லாம் போக்கி என் தங்கச்சிய உத்தமின்னு நிரூபிச்சு என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுற ஒவ்வொரு வாயையும் உடைச்சு மறுபடியும் என் தங்கச்சி இதே ஸ்கூல்ல பிரின்சிபால் ஆக்கி உட்கார வைக்கல. பேரு சம்மோல. அது வரைக்கும் என் தங்கச்சி இந்த ஸ்கூல்ல காலடி எடுத்து வைக்க மாட்டான். நிரூபிக்க முடியலனா செத்து போவோம்ல. குடும்பத்தோட விஷத்தை தின்னு செத்து போவோம். இது என் அம்மா சூடாமணி மேல ஆணை. இல்ல சம்மு அக்கா
இல்ல சம்மு, என்னெல்லாம் இப்படி ஆகி போச்சு. இந்த பழி எப்பெல்லாம் துடைக்கிறது? என் நெஞ்ச நொறுங்கி போச்சுல. இப்போ நீ ஒன்னும் கவலைப்படாத. என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணல. அவன் நெருப்புக்கு பிறந்தவ. அவ மேல போட்டு இருக்கிற பழிய தொடச்சு அவ உத்தமின் நான் நிரூபிப்பம்பா. இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாதல. நீ உள்ள போல. ரத்னா, உன்னை தாண்டி உள்ள போ. ரத்னாக்கா, என்னக்கா இது? உள்ள வாக்கா. அக்கா, உனக்கு யார் மேல என்னக்கா கோவம்? இதுக்காக இங்கே நிக்கிற பாக்கா உள்ள. ஏத்தா, எவனோ ஒரு பிக்காளி பைய செஞ்ச தப்புக்கு நீ என்னத்தா பண்ணுவ? நீ பத்திரமா தங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ உள்ள வாத்தா. என் மேலதான் தப்பு. நான் ஸ்கூலுக்கு போயிருக்கணும். ஜுரம் வந்ததால என்னால போக முடியல. ஒருவேளை நான் போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ரத்னா, தயவு செஞ்சு உள்ள வா. இல்லை, நம்ம வீட்டு பஞ்சாயத்து எதுக்குல ரோட்ல வச்சு பேசிக்கிட்டு உள்ள வால. உடம்பும் மனசும் அம்பட்டும் பத்துக்கிட்டு எரியுதுன்னு என் மேல பழி விழுந்திருக்க. இதுக்கு நீ என்ன செய்ய போற? எலே, உன் மேல படி போட்டவனை அந்த கொடி கம்பத்துல கட்ட வச்சு அவன் வாயாலேயே உண்மைய கக்க வச்சு உன் மேல இருக்கிற பழிய தொடக்கிறேன்னு சபதம் போட்டு வந்திருக்கோம்ல, அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அது நடக்கணும்னு எங்களை உள்ள வச்சு போட்டி அசிங்கப்படுத்தி சந்தோஷப்பட்ட அந்த அயோக்கிய அவன் யாரா இருந்தாலும் நீ என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். என் கால்ல கிடக்கிறத கழட்டி அவனை ஊருக்கு முன்னாடி அடிக்கணும். அது நிச்சயம் நடக்கும்ல. நீ சபதம் போட்ட மாதிரி அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து அதே கொடி கம்பத்துல வச்சு கட்டி வைக்கணும். கூடிய சீக்கிரத்துல அவன் தோலை உரிக்கணும். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வருவேன். நான் சூடாமணி பெத்த பொண்ணு. ஆனா சூடாமணி மாதிரி சாகுற வரைக்கும் கேவலமான பட்டத்தை நான் சுமக்க மாட்டேன். அந்த பொறுக்கிய ஸ்கூல் கம்பத்துல கட்டி வைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். 10 மாசம் நம்மள சுமந்து நமக்காக 20 வருஷம் ஜெயிலுக்கு போனானே யாத்தா சூடாமணி, அவ மேல சத்தியம். போயிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. என் மேலதான் தப்பு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னே தெரியல. எலே, அவனை சும்மா இருக்க சொல்ல. ஊர்க்காரங்க தான் அப்படி பேசானா இந்த ஆளு அவன் கூட சேர்ந்து எப்படியே பேசிட்டு என்ன அர்த்தம்? வெங்கடேஷ், ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரையும் உடைஞ்சு போக வைக்காதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்களேன். மாமா, எல்லாரும் அப்பவே வந்துட்டாவ. நீங்க எதுக்கு லேட்டா வரிய? வேற ஒண்ணும் இல்ல. பாவம் அந்த அறிவழகன் அடி கொஞ்சம் அதிகமா பட்டிருக்கு. அதுக்கு மருந்து போட்டு விட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிவிட்டு வரேன். டேய், என்ன தாண்டா ஆச்சு? அறிவு என்னதான் சொல்றாரு? நல்லா விசாரிச்சுட்டேன் பரணி. அவங்க குடிச்ச டீல ஏதோ கலந்துருக்காங்க. அந்த டீக்கார பையில புடிச்சு நல்லா விசாரிங்கன்னு அறிவழகன் சொல்லுதான். இல்லை, ஆர்ல இந்த டீ கடைக்கார பையன் இவங்க ஸ்கூலுக்கு ரெகுலரா டீ கொண்டு வரவன். இன்னைக்குன்னு பார்த்து ரத்னா ரூம்ல அறிவழகனுக்கும் சேர்த்து டீயா வச்சிருக்கேன். ரத்னா ஏன் இங்க வைக்கிறான்னு கேட்டதுக்கு அறிவழகன் தான் வைக்க சொன்னான்னு சொல்லியிருக்கான். அதே அறிவழகன் கேட்டதுக்கு ரத்னா மேடம் ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான்.
ஏன் இங்க வச்சேன்னு கேட்டதுக்கு ரத்னா மேடம் தான் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கான். டேய், அப்படின்னா ரத்னாவோட ரூமுக்கு அறிவாழகன் அனுப்பணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. ஈய குடிச்சப்பவே ஏதோ ஒரு வாசனை வந்திருக்கு. இவங்களும் அதை பத்தி கவலைப்படாம குடிச்சிருக்காவ. என்னத்தை கலந்தானே தெரியலையே. எதுக்கு கலந்தான்னு தெரியணும்ல. அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ல. ஆமா மச்சான், அறிவும் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லுதான். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு ரொம்ப புலம்புதான். அவருக்கு அடி ரொம்ப பலமா மாமா? அடி என்னவோ சின்னதுதான். ஆனா ரத்னாவை நினைச்சுதான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு ஆம்பளை, எதுவா இருந்தாலும் தாங்கிப்பேன். ஆனா ரத்னாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சே, எப்படி தாங்குவான்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இல்லை, இவ எதுக்குல அவமானத்தை தாங்கின? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்ல. அவனை போய் நைட்டோட நைட்டா தூக்கணும். அவனை தட்டுற தட்டுல எல்லா உண்மையும் வெளியில கொட்டுவான் அவன். நீ வாழ. அதான் மச்சான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க இப்பயே போய் அவனை பிடிச்சிடலாம். வா. ஏய் இரு, நானும் வரேன். ஏ இல்ல இல்ல இல்ல, நீ அந்த இடத்துக்குலாம் வர வேண்டாம் மச்சான். நீங்க வாங்க, ஒரே வண்டியில போயிடலாம். அந்த டீ கடை பையனை வெளியூருக்கு ஓட சொன்னேன். போயிட்டானா இல்லையான்னு தெரியலையே. சிஸ்டர், நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஹலோ சார், இங்க வால. இந்த டீ கடையில் வேலை பார்க்கணும் சுனில் குமார்னு ஒரு பையன். எங்கெல்லாம் அவன் எங்கெல்லாம் தங்கியிருக்கான்? அது அந்த வீடு தான் சார். உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாம் சார். வா, வந்து வீட்டை காட்டு வா. சரிங்க சார். மச்சான். சார், இந்த வீடு தான் சார். கதவை தட்டு. போலீஸ் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. சரிங்க சார். நீயா தட்டுற மாதிரி தட்டு. பையா, 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 பையா கதவு தர. பையா கதவு தர. சார், பையன் சரியான குடியாரன் சார். ஃபுல் மப்ல உறங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படி தட்டுத? இது கூட கேட்காத அவனுக்கு? சார், இப்ப சரக்கு போட்டானா காலு தான் சார் எந்திப்பான். இல்லை, உள்ள ஓட்ட பிரிச்சு இறங்கிறதுக்கு வழி இருக்கா? இல்லை பாண்டி, அவனை நைட்டுக்குள்ள தூக்கி ஆகணும்ல. விடு மச்சான், கதவை உடைச்சிருக்கோம். யோ நீ வாய. எடுறா, உன்னை அடிச்சு கொல்ல போறானுங்க. போனை எடுத்து தொலைடா. சொல்லுங்க சார். டேய், உன்னை தேடி அவனுங்க வந்துட்டானுங்கடா. நீ தப்பிச்சிரு. யாரு சார்? டேய், அந்த போலீஸ்டா. சிக்குன செதச்சிருவான். ஒழுங்கு மரியாதையை தப்பிச்சு ஓடிரு. ஐயோ பையா, இது நடுராத்திரி. இப்ப நான் எங்க போறது? பீகாருக்கு ட்ரெயின் கூட கிடையாது. டேய், உனக்கு அங்க தப்பிச்சு போக பின்பக்க வழி இருக்கா இல்லையா? இருக்கு சார். அந்த வழியை தப்பிச்சு ஓடிரு. நான் சொல்ற அட்ரஸ்க்கு ஓடிரு. சரிங்க சார்.
இல்லை பாண்டி, உன் போலீஸ் தட்டுக்கெல்லாம் அவன் திறக்க மாட்டான், நீ தள்ளு. என்ன இது? உள்ள தாப்பால் போட்டிருக்க, ஆளை காணுமே. தப்பிச்சு ஓடி இருக்காமல, அவன் பீகாருக்கே ஓடினாலும் அவனை சும்மா விட மாட்டோம்ல. எப்படியும் ஊரை விட்டு தாண்டி இருக்க முடியாது. ஆமாச்சான், பிடிச்சிடலாம். அவனை திரும்ப பார்த்தேன்னா உடனே சரிங்க சார். என்னாச்சு? ஆள் சிக்குனானா? உள்ள இருந்தா சொல்லுங்க, அவனை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். தப்பிச்சிட்டான், பின் வழியா ஓடிட்டான். ஓ, அவன் எங்க போனாலும், உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அவனை தூக்காம விட மாட்டேன்.